வணக்கம். நான் இப்போ அம்மா டவுன் 18 ரவுண்டப்பூர்லேருந்து மணாமவரை ரோடு ட்ரிப்பு போகிறேன். இந்த ரோட்டில் என்னெல்லாம் இருக்குது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நான் 26 கிலோமீட்ரு இங்கேருந்து மணாமா போகிறதுக்கு. இந்த 26 கிலோமீட்டரில் எங்கேயுமே சிக்னல் கிடையாது, ஸ்பீடு பிரேக்கு கிடையாது, யாருமே ஹார்ன் அடிக்க மாட்டாங்க. இந்த ரோடோட ஸ்பீடு 120 கிலோமீட்டர் ஸ்பீடு. மணாமா கிட்டத்தில் வரும்போது தான் 100 கிலோமீட்டர் ஸ்பீடு வரும். இதில் ஒரு இடத்துல நம்ம ஏதாவது எங்கேயோ போகணுன்னு சொல்லி லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ போகணுன்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணினோம்னா ரொம்ப தூரம் போய் தான் சுற்றி வர முடியும். நம்ம ஊர் மாதிரியெல்லாம் குறுக்கெல்லாம் பாய முடியாது. ரோடும் அவ்வளோ நீட்டாக இருக்கும். நம்மக்கிட்ட சீட்டு பெல்ட் போடணும், அங்கங்கே ஸ்பீடு கேமரா இருக்கும். நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணால் ரொம்ப சேஃப்டியாக செக்யூராக ட்ரைவ் பண்ண முடியும். பஹ்ரைனில் அதிக ரவுண்டப்போடு உள்ளது அம்மா டவுனில் தான். 18 ரவுண்டப்போடு இருக்குது. அம்மா டவுன் ரொம்ப பெரிய ஏரியா. இங்கே யூனிவர்சிட்டியும் இருக்குது. அது இல்லாமல் எல்லா விதமான காருக்கும் ஸ்பேர் பார்ட்ஸு இங்கே கிடைக்கும். அதே மாதிரி பெயிண்டிங் பண்ணுறது, அதே மாதிரி கார் ஆக்சசரிஸு, கார் மெக்கானிக் செட்டு எல்லாமே இங்கே தான் மெயின். அம்மா டவுனில் இருக்கிறது. அம்மா டவுனில் இல்லாத ஃபெசிலிட்டிஸே கிடையாது, எல்லாமே இங்கே இருக்குது. நம்ம அம்மா டவுன்லேருந்துட்டு மணாமா போகிற வரைக்கும் இடையில உள்ள ஏரியாதுன்னா ரிப்பா போகலாம் இங்கேருந்து. அதே மாதிரி ஆலி, பூரி, கர்பாபாத்து, சனாபீஸு, புதையா ரோடு இது எல்லாமே இதில் கனெக்ஷனில் உள்ளது தான். பேசிக்கிட்டே உங்கள்கிட்ட பயணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது இந்த வீடியோ ஷூட் பண்ணுற நேரம் இன்றைக்கி நான் ஒரு மெசேஜ் பார்த்தேன், டிவியில் நியூஸ் பார்த்தேன். ஏதோ ஒரு ஸ்கூலில் உடற்கல்வி ஆசிரியர் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விளையாட்டில் அவங்கள எட்டி உதச்சாராம், அடித்தாராம். அதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு சோஷியல் மீடியாவில் அதை அப்லோடு பண்ணி ரொம்ப வைரல் ஆக்கிட்டாங்க. அது பெரிய பிரச்சனையாகி அந்த டீச்சர் என்ன பண்ணிட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்குள்ள கல்வித்தரம் என்னென்னா, நம்ம எல்லாருமே ஆல் பாஸ்ன்னு சொல்லி கொண்டு வந்துட்டோம் 9வது வரைக்கும். 10வதுல மட்டும்தான் கவர்மெண்ட் பப்ளிக் எக்ஸாமு. இதனால் என்ன பண்ணாங்கன்னா நிறைய மாணவர்கள் படிப்பெல்லாம் ரொம்ப கம்மி தான். நிறைய பேர்ட்ட நான் பேசின வரைக்கும் இந்த 2K கிட்ஸு லேட்டஸ்ட்டு உள்ளவங்கள்ட்டெல்லாம் புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே பார்த்து காப்பி அடித்தாங்க, காப்பி அடி வச்சது மாதிரி அதை படிக்கிறாங்க, மனப்பாடம் பண்ணிவிட்டு பரீட்சை எழுதுகிறாங்க, மார்க் வாங்குறாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒரு ஜென்ரல் நாலேஜோ இல்லை வெளி உலகமோ நிறைய பேருக்கு தெரியலை. நான் நிறைய பேர்ட்டெல்லாம் கேட்டுக்கிறேன், நம்ம இந்தியாவோட பிரதமர் யார், ஜனாதிபதி யார், தமிழக முதல்வர் யார், அவங்கள யார் தேர்ந்தெடுக்கிறது, எத்தனை தொகுதி இருக்குன்னெலாம் கேட்டு பார்த்துருக்கேன். அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியலை. அதே நேரம் சில பேர்ட்ட கேட்பேன், ஔவையார் எத்தனை பேர், ஒரே ஒரு ஔவையார் அப்படிம்பாங்க. சங்க காலத்தில் ஒரு ஔவையார், முருகனுக்கு ஞானப்பழத்தை கொடுத்தது ஒரு ஔவையார், அதியமானுக்கு நெல்லிக்கனி கொடுத்தது ஒரு ஔவையார், ஆத்திச்சூடி எழுதியது ஒரு ஔவையார். இது எல்லாருமே ஒரே ஔவையார்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னா கல்வித்தரம் ரொம்ப பின்தங்கி தான் போகுது. எல்லா மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஏதோ பரீட்சை எழுதுனா 500க்கு 490 மார்க் வாங்கினா ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்தான், தமிழ்நாடு ஃபஸ்ட்டு வந்தான், அதுதான் பெரிய அச்சீவ்மெண்ட் நினைக்கிறாங்க. அது மட்டும் அச்சீவ்மெண்ட்டே கிடையாது. நிறைய பேரை நீங்கள் தேடி பிடிச்சி பாருங்களேன், யாரெல்லாம் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் படிக்கும்போது உங்கள்கிட்ட ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருப்பாங்க, இல்லை டிஸ்ட்ரிக்ட்லேயோ இல்லை ஸ்டேட்லேயெல்லாம் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருப்பாங்க. அவங்கள தேடி பாருங்களேன், அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல காப்பி ரைட்டர் மாதிரி தான் இருப்பாங்க. பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்லாம் இருக்காது. யார் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறோன்னு நினைக்கிறாங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்லேயோ இல்லை வேறு ஒரு ஆக்டிவிட்டீஸ்லேயோ பெரிய லெவலில் இருப்பாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு நிறைய பேரை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட மெயின் பொலிட்டீஷியனோ இல்லை சினிமா ஆக்டரோ இல்லை பிஸ்னஸ் மேனாக பாருங்களேன், ஃபஸ்ட்டு மார்க்லாம் எடுத்துருக்க மாட்டாங்க, நார்மல் தான். ஆனால் ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க. அதனால் மார்க் எடுக்கிறது இம்பார்ட்டண்ட் இல்லை, உலக அறிவு என்ன, விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிறணும். நமக்கு சொல்லிக் கொடுக்குற என்னென்னா மாதா பிதா குரு தெய்வம். ஆனால் நம்ம 3வது இடத்துல வச்சுட்ட குருவை என்ன பண்ணுறோன்னா யாரும் மதிக்கிறது இல்லை. எந்த ஒரு ஆசிரியருமே மாணவனை கெட்டு போகணும்னு சொல்லி அடிக்கிறத திட்டுறதே கிடையாது. நான்லாம் படிக்கும்போது எங்கள் வீட்டில் சொன்னால் என்னை வாத்தியார் அடித்தார் அப்படின்னு சொன்னால் கையில் மஞ்சள் தான் போடுவாளே ஒழிய வாத்தியார்கிட்ட போய்ட்டு பேசக்கூட மாட்டாங்க. அப்படியே எங்கள் அப்பாவோ அம்மாவோ ஸ்கூலில் போயிட்டு வாத்தியார்ட்ட என்ன சொல்லுவாங்க, கண்ணை மட்டும் விட்டுட்டு எப்படி வேணாலும் அடிச்சுக்கோங்க, என் பிள்ளை நல்லா படித்தா போகணும்னு சொல்லுவாங்க. நான் ஒரு திருப்பு
பரீட்சையில் வந்துட்டு அப்பூதி அடிகளார் திருஞான சம்பந்தருக்கு திருநீர் கொடுத்தாருன்னு எழுதணும். அந்த தீனாக்கு பதில் சீனா போட்டு அந்த தமிழ் எழுதியிருந்தேன். எல்லாருக்கும் அந்த வாத்தியார் மார்க்கு போட்டிருந்தார், 5 மார்க்கு. எனக்கு மட்டும் அந்த திருநீருங்கிற வார்த்தையை ரவுண்ட் பண்ணிவிட்டு மார்க்கு போடாமல் விட்டுருந்தார். எனக்கு பயங்கர கோபம், எல்லாருக்கும் மார்க்கு போட்டிருக்காரு, நமக்கு போடலைன்னு. நான் நேராக போய்ட்டு வாத்தியார்கிட்ட கேட்டேன், சார் எல்லாருக்கும் மார்க்கு போட்டிருக்கீங்க, எனக்கு மட்டும் ஏன் சார் போடலைன்னு. அவர் சொன்னார், அப்பூதி அடிகளார் திருஞான சம்பந்தருக்கு திருநீர் தான் கொடுத்தாரு, சிறுநீர் கொடுக்கல. அதாவது ஒரே ஒரு வார்த்தை தான் மாறினது, அதோட மீனிங்ஸே மாறி போச்சு. அன்னைக்கு அந்த வாத்தியார் என்னை வந்துட்டு வெளியில் போய்ட்டு வெயிலில் மணலில் போய்ட்டு முட்டிக்கால் போட சொன்னார். ஒரு அரை நாள் முட்டிக்கால் போட்டுட்டு இருந்தேன். அதே மாதிரி வேறு ஒரு எக்ஸாம், இங்கிலீஷ் எக்ஸாமில் வந்துட்டு நம்மனா கிராமத்தில் படித்தவங்க தான், இங்கிலீஷ்லாம் ஆரம்பத்தில் ரொம்ப பெருசாக தெரியாது. ஒரு பொண்ணு ஒரு பையன், ஒரு பொண்ணு ஒரு பையன், அது மாதிரி மாற்றி மாற்றி உட்கார வச்சு எழுத சொல்லுவாங்க எக்ஸாமு. நான் படித்த கோ எஜுகேஷனு. அப்போ வந்து வேற ஒரு பிள்ளை எழுதின என்னெல்லாம் எழுதியிருக்கேன், அந்த 1வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரு, 2வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு அதை பார்த்து பார்த்து எழுதும்போது அங்கே வந்து ஒரு கொஸ்டின் வந்து வாட் இஸ் யுவர் நேம்னு. நான் மை நேம் இஸ்ன்னு சொல்லி எனக்கு முன்னாடி உள்ளவங்க பேர் எழுதிட்டேன். அதே மாதிரி அந்த ஆன்சருக்கு வந்துட்டு அவர் மார்க்கு போடாமல் வந்துட்டு அதை ரவுண்ட் பண்ணியிருந்தார். நமக்கு தான் பெருசாக இங்கிலீஷ் தெரியாதே, எல்லாருக்கிட்டையும் பார்க்குறேன், எல்லாருக்கும் அந்த கொஸ்டினுக்கு மார்க்கு போட்டிருக்காங்க, 1 மார்க்கு, நமக்கு மட்டும் போடலை அப்படின்ட்டு அந்த வாத்தியார்கிட்ட போய் கேட்டேன், சார் எல்லாருக்கும் இந்த கொஸ்டினுக்கு மார்க்கு போட்டிருக்கேன், எனக்கு மட்டும் போடலை அப்படின்னு. அப்போது அவர் கேட்டார், உன் பேர் என்னடா அப்படின்னு. என் பேரை சொன்னேன். நீ என்ன பேர் எழுதியிருக்க தெரியுமா? பொம்பளை பிள்ளை பேர் எழுதியிருக்க, காப்பி தான் காப்பி தான் அடிச்சிருக்க, அதை ஒழுங்காக கூட காப்பி அடிக்க தெரியாதுன்னு சொல்லி என்னை அடிச்சாடி அப்போவே ஸ்கூல்லே வந்துட்டு எல்லோரும் முன்னாடியே டவுசர்லேயே யூரின் பண்ணிட்டேன். ஆனால் அன்றைக்கி அந்த வாத்தியார் என்னை அடிக்காமல் அப்படியே என்னை விட்டுருந்தாருன்னா நான் ஏதோ ஒரு கிராமத்தில் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு அப்படியே தெரிஞ்சிருப்பேன். ஏன்னா படிப்பு வந்திருக்காது, நானும் முன்னேறி இருக்க மாட்டேன். அந்த வாத்தியார் பேர் ராஜரத்னம்னு பேர். அவர் மட்டும் அன்றைக்கி அந்த என்னை அடிக்கலைன்னா அதுக்கு பிறகு என்னை ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டார். அவர் மட்டும் அப்படி செய்யாமல் விட்டுருந்தாருன்னா அன்றைக்கி நான் ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய பொசிஷன்லாம் வந்திருக்கவே முடியாது. அந்த வாத்தியார் உயிரோடு இருக்காரா இல்லைன்னு தெரியல. எனக்கு கரெக்டாக அவரோட கிராமம் தெரியாமல் வல்லத்தராவட்டின்னு சொன்னாங்க, புதுக்கோட்டை பக்கத்தில். நானும் போய்ட்டு அந்த ஊர்லெலாம் தேடி பார்த்தேன், நிறைய பேருக்கு தெரியலை. ஏன்னா புது ஜெனரேஷன்லாம் வாத்தியாரெலாம் வந்து யாரும் அவ்வளோ மரியாதை கொடுக்கறதில்ல, அவங்கள பற்றி யாருமேலாம் தெரியாது. நம்ம எவ்வளோ வாத்தியாரை மதிக்கிறோமோ அந்த வாத்தியார் வந்துட்டு நமக்கு வந்துட்டு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க, நம்மளை கேர் பண்ணுவாங்க. எந்த ஒரு வாத்தியாருமே நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து வீணாக போகணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. அவங்களோட அச்சீவ்மெண்ட்டே வந்துட்டு அவங்களோட மாணவர்கள் வந்துட்டு பெரிய லெவலில் வரும்போது அவங்க சொல்லி பெருமைப்படுவாங்க. ஆனால் எந்த விதமான பலனோ எதிர்பார்ப்போ இல்லாமல் தான் ஒவ்வொரு மாணவனையும், அதாவது ஒரு சாதாரண கல்லாக இருக்கிறவனை செதுக்கிறது சிற்பியை போல். அந்த மாதிரி ஒரு வாத்தியார்லாம் வாழ்க்கையில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இந்த அறவரையாக படிக்கிறவங்களும் சில இடத்துல வாத்தியாராக போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு கௌசிக்குங்க பேர் வந்துட்டு KOU வரும், ஆனால் சர்டிஃபிகேட் என்ன எழுதியிருக்காங்கன்னா COWSICK கௌசிக் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி சித்தார்த்தனா S தான் ஸ்டார்டிங் ஆகும், CHITன்னு எழுதுகிறவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி சர்டிஃபிகேட்டே இருக்குது. என்னால் வந்துட்டு அதை வந்து ப்ரூஃபாகவே வந்துட்டு யூடியூப்பில் போட முடியும். இவ்வளவுக்கும் அது மிகப்பெரிய ஒரு கான்வெண்ட் எங்கள் ஊரில். பெரிய கான்வெண்ட்னா எங்கள் ஊரில் அதான் பெரிய கான்வெண்ட், அதை விட பெரிய கான்வெண்ட்டே கிடையாது. அந்த கான்வெண்ட்டில் நானும் பிரின்சிபால்ட்டெல்லாம் போய் சொன்னேன், இந்த இன்சியலே வேறு, இது வந்து மாற்றணும், இதுதான் இன்சியல்னு. ஆனால் அவங்க அதையும் ஒத்துக்கிறவும் இல்லை, அது திருத்தவும் இல்லை. கௌசிக்கும் தப்பாக தான் எழுதியிருக்காங்க, சித்தார்த்தும் தப்பாக தான் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி படிப்பும் பெருசாகலாம் இல்லை, காசு தான் பெருசாக வாங்குவாங்க. எதுக்காக அதை வந்துட்டு பதிவு பண்ணுறேன்னா, படிப்புங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வாத்தியார் வந்துட்டு ஒவ்வொன்றுமே வந்துட்டு நல்லது தான் நம்ம சொல்லி கொடுப்பாங்க. நம்ம வந்துட்டு அவங்கள போய்ட்டு அடிக்கிறது, வாத்தியாரை வந்துட்டு பிள்ளையால் அடிச்சுட்டாங்கன்னா உடனே பெற்றோர்கள் போய்ட்டு வாத்தியாரை திட்டுறது, ஸ்கூலில் போய்ட்டு வாத்தியாரை அடிக்கிறது, எவ்வளவோ நியூஸெல்லாம் பார்க்கும்போது நமக்கெல்லாம் ரொம்ப சங்கடமாக இருக்குது. நான்லாம் எங்கள் வீட்டிலாம் எத்தனையோ திருப்பி சொல்லியிருக்கேன், வாத்தியார் என்னை அடித்தாருமா, அப்பா வாத்தியார் என்னை அடித்தார் வாங்க கேளுங்கன்னா வரமாட்டாங்க. இன்னும் 2 அடிக்கலையா அப்படின்னா சொல்லுவாங்களே ஒழிய வாத்தியார்கிட்ட ஒரு நாள் கூட போய்ட்டு இன்னும் திட்டியிருக்க மாட்டாங்க. ஏன்னா வாத்தியாருங்கிறது கடவுளுக்கு அடுத்தபடியாக நம்ம நினைக்கிறது வாத்தியாரை தான், குரு தான், மாதா பிதா குரு தான். அதுக்கப்புறம் தான் நம்ம தெய்வத்தையே வச்சுருக்கோம். நம்ம அந்த மாதிரி வாத்தியார்களை வந்துட்டு நம்ம மதிக்கணும்.
100ல் வந்து 99% வாத்தியார் நல்லவங்களாக தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒன்று பழுது வரும். இப்போ ஒரு கார்ட்டூன் தக்காளி வாங்கினோம்னா அதில் 2 தக்காளி டேமேஜ் இருக்கும். அதுக்காக தக்காளி கூடயே டேமேஜ்னு சொல்ல முடியாது. அந்த 1 2 வாத்தியார் பண்ணுற தப்புக்கு மொத்த வாத்தியார்களே வந்து தப்பு பண்ணான்னு சொல்ல முடியாது. நான் ராஜரத்னம்ங்கிற என்னோடய கிளாஸ் டீச்சரை ஞாபகம் வச்சுருக்கேன்னா அவர் என்னை நல்லபடி பண்ணதுனால தான். எனக்கு என்னென்னு அவர் என்னை விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு மாணவர்களையும் அவ்வளோ சிரத்தையாக பார்ப்பாங்க. அந்த வாத்தியார் பேர் இப்போவும் ஞாபகம் வச்சுருக்கேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பேர். அதுதான் வந்துட்டு நம்ம வாத்தியார்களுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை. எனிவே நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நம்ம வந்துட்டு மனமாவரம் வந்துட்டோம். இந்த உலகத்தில் அடுத்த சமுதாயத்தை உருவாக்குறதே வாத்தியார் தான். நல்லதை கற்பித்து நல்ல மாணவர்களை உருவாக்குறது, நல்ல சமுதாயத்தை உருவாக்குறதே வாத்தியார் தான். அந்த வாத்தியார்களை வந்து நம்ம போற்றி பாதுகாப்போம். அவங்க நம்மகிட்ட ஒன்றும் எதிர்பார்க்குறது இல்லை. எந்த ஒரு ஆசிரியருமே நம்மகிட்ட எதிர்பார்க்குறது வந்துட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு மாணவனாக நல்லா படிக்கணும், சமுதாயத்தில் சிறந்து விளங்கணும் தான் நினைப்பாள் ஒழிய எந்த ஒரு ஆசிரியருமே ஒரு மாணவனை வந்துட்டு தப்பாக நினைக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருக்காது. நாளைக்கு இவன் பெரிய ஆள் ஆகிட்டா நம்ம காசு கொடுப்பான், நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவானு எந்த ஒரு வாத்தியாருமே நினைக்கிறதே கிடையாது. அதனால் நம்ம வந்து வாத்தியாரை வந்துட்டு ஆசிரியர்களை வந்து போற்றி பாதுகாப்போம், அவங்களுக்கு நல்ல ஒரு மரியாதையை கொடுப்போம். ஓகே நண்பர்களே, வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு பிளேஸில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது அந்த ராஜரத்னம் அப்படிங்கிறவரை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சால் வல்லத்திராக்கோட்டை புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்குது. தெரிஞ்சால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அவரோட ஃபேமிலியை நான் ஒரு நாள் பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது.